திருவள்ளூர் பட்டாபிராமில் நாட்டு வெடி விபத்தில் 4 பேர் பலியான விவகாரத்தில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை குறித்த விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த பட்டாபுரம் தன்றுரை பகுதி விவசாய தெருவை சேர்ந்த ஆறுமுகம், இவரது மகன் விஜய் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலிருந்து ஆட்டோவில் நாட்டு வெடி மொத்தமாக வாங்கி வந்து வீட்டில் வைத்து ஈமச்சடங்கு, கோவில் திருவிழா விற்பனை செய்து வந்த நிலையில் பயங்கர சத்தத்துடன் நாட்டு வெடி திடீரென வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் நாட்டு வெடி வாங்க வந்த 4 பேர் நேற்று உயிரிழந்தார்கள். இதில் 2 பேர் அடையாளம் காணப்பட்டார்கள், 2 பேர் அடையாளம் காணப்படவில்லை. இந்நிலையில் நேற்று உயிரிழந்தவர்கள் புதிதாக சுமன், சஞ்சய் என 2 அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் சுமன் திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பட்டு பகுதியில் இருந்து சடங்கில் மேளம் வாசிக்கும் வேலை செய்து வருவதாக தகவல் தெரிய வருகிறது. தங்கள் பகுதியில் பட்டாசு வெடித்து தீர்ந்த நிலையில் அங்கிருந்து இங்கு வந்து பட்டாசு வாங்க வந்த போது விபத்தில் சிக்கி உயிர்ந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஆறுமுகம் என்பவரை கைது செய்து பட்டாபுரம் காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கிருந்து நாட்டு வெடி வாங்கப்பட்டு வந்தது, எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்துல தலைமறையாக உள்ள விஜய் என்பவரை கைது செய்து பட்டாபுரம் போலீசார் 2 தனிப்படை அமைத்து அவரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.